ஹாய், இன்னைக்கு வீடியோல சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மள மாதிரி இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் ஹவுசஸ்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ் ஆன நமக்கே கொடுப்பாங்க. நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காக இந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ஃபீஸை மட்டும் மேனுவலி நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான். இது குழந்தைங்களோட லாங் டேர்ம் நீட்ஸான அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சரில் அவங்களோட எஜுகேஷனல் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இதுலேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்ட்ரன் கிஃப்ட் ஃபண்ட்ஸ் வந்துட்டு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இந்த சில்ட்ரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல டெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்னு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்மளோட டோட்டல் ஃபண்ட்ல 60% மேல டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை ஈக்விட்டிலையும் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது டெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். அதே சமயத்தில் நம்மளோட டோட்டல் ஃபண்ட்ல இருந்து 60% இல்லை 60% மேலேயோ ஈக்விட்டிஸ்லையும் ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்ட்ரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதால உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதால ஷார்ட் டேர்முக்கு பாக்குறப்ப மார்க்கெட் ஓலடைலா இருந்தாலுமே லாங் டேர்ம்ல உங்களுக்கு அதுல இருந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்குது. இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 80C படி உங்களுக்கு ஆனுவலி 1.5 lakhs அளவுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஆனால் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படி ப்ராப்பரா KYC டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரண்ட்டும் அவங்களோட சைல்டும் KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, நம்மளோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெட் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த ஃபண்டோட லாக்இன் பீரியட் வந்துட்டு மினிமம் லாக்இன் பீரியட் 5 years. அதுக்கப்புறமும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 18 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். எக்ஸிட் லோட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் 5 yearsக்குள்ளே ரிடீம் பண்ணீங்க அப்படின்னா 4% சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்ட் வந்துட்டு 5 yearsக்குள்ளே நீங்கள் ரிடீம் பண்ணீங்க அப்படின்னா 4% சார்ஜ் பண்ணாங்களான்னு அதுக்கு மேலேயும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி KYC டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். உங்களோட குழந்தைங்களோட லாங் டேர்ம் நீட்ஸான குழந்தைங்களோட எஜுகேஷன் செலவு அப்படி இல்லைன்னா அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக சேர்த்து வைக்கிறீங்க, இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.